போன வீடியோவில் யூனிட் 6ல் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற டாப்பிக்கில் பாளையங்காரர்கள் கிளர்ச்சி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் தென்னிந்திய கிளர்ச்சி மற்றும் வேலூர் கிளர்ச்சி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி இதோடைய காலம் பார்த்தோன்னா 1800லேருந்து 1801 வரைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய கிளர்ச்சி வந்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, பூலிதேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன் இவங்க எல்லாத்தையும் பாளையங்காரர் புரட்சியில் ஆங்கிலேயர்கள் அடக்கி கட்டபொம்மனை தூக்கில் போட்டிருப்பாங்க. பூலிதேவர் தலைமறைவாயிருப்பார். வேலுநாச்சியார் 1796 இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பூலிதேவரோட தளபதியாக இருந்த ஒண்டிவீரரும் வேலுநாச்சியாரோட தளபதிகளான சின்ன மருது, பெரிய மருது, அப்புறம் மீதி இருந்த பாளையங்காரர்கள், ஸோ கோபால நாயக்கர், லட்சுமி நாயக்கர் இவங்களாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் சேர்ந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்ற ஒரு புரட்சியை வந்து ஆரம்பிப்பாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. இது பார்த்தோன்னா ஒரே வருஷத்துல ஆங்கிலேயர்கள் வந்து அடக்கிடுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த கிளர்ச்சி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது பாளையங்காரர் போர் அப்படின்னு ஆங்கில ஆவணத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வேறு எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, மருது சகோதரர் கழகம், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி எப்படிலாம் சொல்லுவாங்க, ரெண்டாவது பாளையங்காரர் போர், மருது சகோதரர்கள் கழகம், திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கிளர்ச்சியை அடக்கியவர் யாருன்னா கர்னல் அக்னு. அண்ட் இந்த புரட்சிக்கான காரணம்னா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மூமைந்தரிக்கும் மற்றவங்களுக்கும் மருது சகோதரர்களுக்கு பார்த்தோன்னா சிவகங்கையில் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. அது ஆங்கிலேயர்களுக்கு பிடிச்சிருக்காரு. அண்ட் பாளையங்காரரோட பகுதியில் கம்பெனியோட அதிகப்படியான பொருளாதார சுரண்டலும் அதிகப்படியான வரி விதிப்புங்க மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிருப்தியான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த பகுதியோட வியாபாரிகள் பார்த்தோன்னா ஆங்கில அரசாங்கம் வந்து தங்களோட வியாபாரத்தில் தலையிடறதுக்கு விரும்பி இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1898 ஏற்பட்ட பஞ்சமும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். அண்ட் கம்பெனியோட அடிக்கடியான போர்னால அந்த பகுதியோட மக்களும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் தென்னிந்திய புரட்சிக்கான காரணங்களாக சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தோம்னா பாளையங்காரர்கள்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 6 கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு திருநெல்வேலி கூட்டமைப்பு. திருநெல்வேலி கூட்டமைப்பில் யார் இருப்பாங்கன்னா கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறமா ஊமைத்துறை வந்து இந்த கூட்டமைப்பில் வந்து இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ ஊமைத்துறை யார்? கட்டபொம்மனோட தம்பி. ஓகே. அடுத்து மதுரை ராமநாதபுரம் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பில் மருது சகோதரர்கள், மதுரை கள்ளர்கள், தஞ்சை மற்றும் சிங்கம்பட்டியை சேர்ந்த பாளையங்காரர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஓகே. திண்டுக்கல் கூட்டமைப்பு. இதில் விருப்பாட்சியை சேர்ந்த கோபால நாயக்கர், எதுல் நாயக்கர், மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கர் அண்ட் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், இவங்க 4 பேரும் திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்திருப்பாங்க. அண்ட் மலபார் மற்றும் கோவை கூட்டமைப்பில் கேரள வர்மாக்களும், நம்பூதிரிகள், மாப்பிளாக்கர், அப்புறம் கோவை கவுண்டர்கள், இவங்களாம் மலபார் அண்ட் கோவை கூட்டமைப்பில் வந்து இருப்பாங்க. ஓகேவா? இந்த கேரள வர்மா பார்த்தோன்னா 1805 ஏமன் சட்டு அப்படின்ற தன்னோட சமையல்காரனால காட்டி கொடுக்கப்பட்டு இறந்துருப்பார். இதே மாதிரி தான் வீரன் சின்னமலை சமையல்காரன் நல்ல பண்ணால காட்டி கொடுக்கப்பட்டு இறந்திருப்பார். அதேமாதிரி ஏமன் சட்டுவால் காட்டி கொடுக்கப்பட்டு இறந்தவர் யாருன்னு கேரள வர்மா. அண்ட் கர்நாடகா கூட்டமைப்பு யார் ஏற்படுத்தியிருப்பாங்க? கிருஷ்ணப்ப நாயக்கர். அண்ட் மராத்திய கூட்டமைப்பு துண்டாஜி வாக் தலைமையில் இருந்திருக்கும். ஸோ மொத்தம் 6 கூட்டமைப்புகள். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தென்னிந்திய புரட்சியை ஆரம்பிக்க திட்டம் போட்டுருப்பாங்க. இந்த கிளர்ச்சியோட குவிமாடமாக எது இருக்குன்னா காளையார் கோயில் வந்து இருக்கும். அது காளையார் கோயிலில் தான் கிளர்ச்சி பண்ண திட்டம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சின்ன மருது பார்த்தோன்னா 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்றத வெளியிட்டிருப்பாரு. இதை என்னென்னா சொல்லலாம், ஜூன் அறிக்கை, ஸ்ரீரங்கம் பிரகடனம் அல்லது ஜம்புத்தீவு சுதந்திர பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு எதிரான? ஆங்கிலேயருக்கு எதிராக திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை 1801 சின்ன மருது வந்து வெளியிட்டிருப்பாரு. இதோடைய நகல்ல பார்த்தோன்னா ஆற்காடு நவாப்போட அரண்மனை சுவர்லையும், திருச்சிராப்பள்ளி கோட்டை சுவர்லையும், ஸ்ரீரங்கம் கோயிலோட சுவர் எல்லாத்தையும் ஒட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 20,000 வீரர்களையும் திரட்டி வச்சிருப்பாரு. அண்ட் 1801 பிப்ரவரியில் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து ஊமைதரையும் செவத்தையாவும் தப்பிச்சு கமுதிக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க யாரு? கட்டபொம்மனோட தம்பிங்க. ஸோ கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் பாளையங்கோட்டை சிறையிலே போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க பார்த்தோன்னா 1801 தப்பிச்சு கமுதிக்கு வந்திருப்பாங்க. அங்கேருந்து சின்ன மருது இவங்க சிறுவயல் அப்படின்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 பேரும் சேர்ந்து ஊமைதரையும் சிவத்தையாவும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, அதாவது பாளையங்கோட்டையை கைப்பற்றி அதை புனரமைப்பு பண்ணுவாங்க. தென் ஏப்ரலில் திரும்பவும் ஸ்டாலின் மக்களே அதை கைப்பற்றிருப்பார். ஓகேவா? அண்ட் இவங்க 2 பேர்த்தையும், அதாவது இந்த 2 பாளையங்காரர்களையும் தங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து மரு சகோதரர்கள் மறுத்ததுனால இவங்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் வந்து படையெடுத்திருப்பாங்க. ஸோ யார் தலைமையில் இந்த படையெடுப்பு நடந்திருக்குன்னா கர்னல் அக்னியூ அண்ட் கர்னல் இன்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த படையெடுப்பு நிகழ்த்திருப்பாங்க. இவங்களுக்கு புதுக்கோட்டை, தஞ்சாவூர், எட்டயபுரம் மன்னர்கள் மற்றும் வங்காளம், இலங்கை, மலாயா இந்த இடத்துல இந்த படைகள்லாம் திரட்டி மருது சகோதரர்கள் மற்றும் பாளையங்காரர்களுக்கு எதிராக போர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட முடிவில் பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெற்றுருவாங்க. கர்னல் அக்னி வந்து வெற்றி பெற்றுவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மரு சகோதரர்களும் பாளையங்காரர்களும் தப்பிச்சு சிங்கனமுரி காடுகளில் பதுங்கியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கைது செஞ்சு அக்டோபர் 24, 1801 மரு சகோதரர்கள், அதாவது சின்ன மருதையும் பெரிய மருதையும் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கில் போட்டிருப்பாங்க. அண்ட் நவம்பர் 16
1801 ஊமைதுரை செவத்தையா 2 பேத்தையும் பாஞ்சாலக்குறிச்சியில தலையை துண்டிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்களுடைய வாரிசுகள்லாம் இருக்காங்களா, ஒரு 73 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் பினாங்கு நாட்டுக்கு நாடு கடத்திடுவாங்க. ஸோ பினாங்குன்றது மலேசியாவில் இருக்க ஒரு தீவு. ஸோ இதை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா வேல்ஸ் இளவரசர் தீவு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மலேசியா, மலேயா, வேல்ஸ் இளவரசர் தீவு, பினாங்குனாலும் ஒரே இடம் தான். அண்ட் கடைசியாக 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையங்காரர்கள் முறை ஒழிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மீதி இருக்க பாளையங்காரர்கள்லாம் தூக்கி எங்கே போட்டிருப்பாங்கன்னா வேலூர் சிறையில் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் தென்னிந்திய கிளர்ச்சி. ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி பொறுத்த வரைக்கும் 1801 ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா 2வது பாளையங்கார போர், மருது சகோதர போர், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அடக்கியவர் யாருன்னா கர்னல் அக்னியூ. அண்ட் இதில் மொத்தம் 6 கூட்டமைப்புகள் வந்து உருவாக்குவாங்க. ஓகே, அதாவது திருநெல்வேலி கூட்டமைப்பு, மதுரை ராமநாதபுரம் கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார் கோவை கூட்டமைப்பு, கர்நாடக கூட்டமைப்பு, மராத்திய கூட்டமைப்புன்னு மொத்தம் 6 கூட்டமைப்புகள் வந்து உருவாக்கி படையை வந்து திரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கிளர்ச்சியோட குவிமாடமாக எதை நியமிச்சிருப்பாங்கன்னா காளையார் கோயிலில். இந்த சின்ன மருது பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வந்து வெளியிடுவார். இதை எப்பெல்லாம் சொல்லுவோம்னா ஜூன் வரைக்கும் ஸ்ரீரங்கம் பிரகடனம், ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஆற்காடு நவாப் அரண்மனையிலையும், திருச்சி கோட்டையிலையும், ஸ்ரீரங்கம் கோயிலையும் ஒட்டி வச்சிருப்பாரு. அண்ட் பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும்னா ஊமைதரையும் செவத்தாயாவும் தப்பிச்சு கமுதிக்கு வந்திருப்பாங்க. அவங்க சின்ன மருது சிறுவயலுக்கு கூட்டு போயிட்டு திரும்பவும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றிருப்பாங்க. இந்த பாளையங்காரர்களை தங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வச்சு கோரிக்கையை மறுத்ததுனால கர்னல் அக்னி தலைமையில காளையார் கோயில்ல போர் வந்து நடக்கும். இதுல ஆங்கிலேயர்களை வெற்றி பெற்றிருப்பாங்க. அண்ட் மருது சகோதரனை பற்றியும் அக்டோபர் 24 திருப்பத்தூர்ல தூக்கில போட்டிருப்பாங்க. அண்ட் நவம்பர் 16 ஊமத்துறை மற்றும் செவத்தையாவை தலையை துண்டிச்சு பாஞ்சாலங்குறிச்சியில கொண்டிருப்பாங்க. ஓகேவா? இவங்க வாரிசுகள்லாம் மலேசியாவுக்கு நாடு கடத்திருப்பாங்க. கடைசியாக கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையங்கார முறை ஒழிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். அடுத்து வேலூர் புரட்சி பற்றி பார்க்கலாம். ஸோ வேலூர் புரட்சி 1806 ஆரம்பிச்சிருக்கோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சென்னையோட ஆளுநராக வில்லியம் பெண்டிங் இருந்திருப்பார். படை தளபதியாக ஜான் கிரெட்டோக்கும் துணை தளபதியாக அக்னிவும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த வேலூர் புரட்சிக்கான காரணங்கள்லாம் என்னென்னா 1892 ஏற்பட்ட மைசூர் போரோட முடிவில், அதாவது 3ஆம் மைசூர் போரோட முடிவில் ஸ்ரீரங்கம் உடன்படிக்கையின்படி திண்டுக்கல், சேலம்லாம் ஆங்கிலேயர்கள் வசம் போயிருக்கும். அதுக்கப்புறம் 1799 4ஆம் மைசூர் போரோட முடிவில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு அவங்களோட வாரிசுகள் எல்லாத்தையும் வேலூர் சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த 3000 பேரோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலூருக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க. அண்ட் இந்த வேலூர் சிறையில் தான் திப்பு சுல்தானோட மூத்த மகனான பதே ஹைதரும் இருந்திருப்பார். ஓகேவா? தென் 1801 கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையங்கார முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். மீதி இந்த பாளையங்காரெல்லாம் கொண்டு போய் அடைச்சிருப்பாங்கன்னா அவங்களையும் வேலூர் சிறையில் தான் அடைச்சிருப்பாங்க. ஓகேவா? கடைசியாக 1805 ஏற்பட்ட பஞ்சம், இதுவும் ஒரு காரணம். ஸோ வேலூர் சிறையில் இருந்த திப்பு சுல்தானோட வாரிசுகளும் பாளையங்காரரும் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பண்ணும் அப்படின்னு ஆலோசனை வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இதுக்கு உடனடி காரணமாக இருந்தது எதுன்னா சிப்பாய்களுக்கு ஆங்கில அரசு கொண்டு வந்த விதிமுறைகள் தான். ஓகேவா? பார்த்தோன்னா ஸோ வேலூர் சிறையில் இருக்க சிப்பாய்கள் யாரும் சமய அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருப்பாங்க. அண்ட் தாடி மீசை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சிருப்பாங்க. தென் படைத்தளபதி ஜான் கிரெட்டோக்கால உடை சீர்திருத்தமும் கொண்டு வரப்பட்டிருக்கும். துணை தளபதியாக இருந்த அக்னியூ தொப்பியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இந்த தொப்பியில் பார்த்தோன்னா தொப்பியோட குஞ்சம் இருக்கும் இல்லையா, மேலே நீட்டிட்டு இருக்குமே, அதில் பார்த்தோன்னா பசு மற்றும் பன்றியோட கொழுப்பால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தொப்பியில் சிலுவை சின்னமும் வந்து இருந்திருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா இந்திய சிப்பாய்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும். இந்திய சிப்பாய்கள் இதை அணையறதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தோன்னா மே 1806 4ஆம் படைப்பிரிவை சேர்ந்த 2வது அணி வந்து நாங்கள் இந்த உடைச்சீர்த்தத்தையும் தொப்பியையும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு புரட்சியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. இந்த படைப்பிரிவில் பார்த்தோன்னா மொத்தம் 21 வீரர்கள் வந்து இருந்திருப்பாங்க. 10 முஸ்லீம், 11 இந்துக்கள் இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க ஏற்க மறுத்ததுனால இவங்களுக்கு 900 கசையடி வந்து தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்த அணியை வந்து அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக 23வது படையை சேர்ந்த 2வது அணியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து வாலாஜாபாத்தில் இருந்த அணி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் இந்திய சிப்பாய்களும் பாளையங்காரர்கள் அப்புறம் திப்பு சுல்தான் வாரிசுகள் இவங்களாம் சேர்ந்து புரட்சியை திட்டமிட்டிருப்பாங்க. அண்ட் ஜூலை 10 1806 கிளர்ச்சி வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கிளர்ச்சியை பற்றி தகவலை முஸ்தபா பெக் அப்படின்ற சிப்பாய் பார்த்தோன்னா படைத்தளபதியாக இருந்த போப்ஸ் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்திருப்பான். ஆனா அந்த போப்ஸ் என்னன்னா அலட்சியமா இருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி நைட்டு ஜூலை 9 1806 இரவு கோட்டை காவல் வந்து யார் இருந்திருப்பாருன்னா ஷேக் ஜமேதார் காசிம் அப்படின்றவர் தான் கோட்டை காவலில் இருந்திருப்பாரு. இவர் வந்து 1வது படை 1வது அணியை வந்து சேர்ந்தவர். இவர் திப்புவோட மகனான, அதாவது இளைய மகனான ஜமாலுதீனோட விசுவாசி. ஓகேவா? அண்ட் இவங்க முடிவு பண்ண மாதிரியே ஜூலை 10 1806 அதிகாலையில் 23வது படையை சேர்ந்த 2வது அணி சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அண்ட் இந்த கிளர்ச்சியில் 13 அதிகாரிகளும் 82 சிப்பாய்களும் பலியேற்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாரை கொள்வாங்கன்னா பான்கோட் அப்படின்ற அதிகாரி வந்து கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் மைக்ராஸ், ஆம்ஸ்ட்ராங், எல்லி, பாப்கார்ன் இப்படின்னு மொத்தம் 13 அதிகாரிகளையும்
82 சிப்பாய்களையும் கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் பதே ஹைதர், அதாவது திப்பு சுல்தானோட மூத்த மகனான பதே ஹைதரை புதிய மன்னரை அறிவித்து திப்புவோட புலிக்கொடியையும் வேலூர் சிறையில் வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகேவா. அண்ட் இந்த கிளர்ச்சி நடக்கும்போது மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் சிறைக்கு வெளியில் வந்து இருந்திருப்பாரு. அவரு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவர்ட்ஸன் மூலமாக ஆர்காட்டில் இருந்த கில்லட்ஸ்பிக்கு வந்து தகவல் வந்து தெரிஞ்சிருப்பாரு. ஆர்காட் பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ வேலூர் வந்து 25 கிலோமீட்டரில் இருக்க கில்லட்ஸ்பிக்கு மேஜர் கூட்ஸ் வந்து தகவல் சொல்லி அனுப்பியிருப்பாரு. கில்லட்ஸ்பி பார்த்தோன்னா கேப்டன் யாங் அப்புறம் கென்னடி 3 பேரையும் கூட்டிகிட்டு ஆஃப்டர்நூன் மதியானம்லாம் வேலூருக்கு வந்து வந்திருப்பாரு. வந்தவொன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கொடூரமாக நடந்துருப்பாரு. பீரங்கி படையை வந்து உபயோகித்து கிளர்ச்சியாளர்களை கொலை பண்ணியிருப்பாரு. மொத்தம் 800 பேர் வந்து இந்த கிளர்ச்சியில் வந்து கொல்லப்பட்டு கடைசியாக கிளர்ச்சி வந்து அடக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த கிளர்ச்சியை அடக்கினதுக்காக ஆங்கில அரசாங்கம் கில்லட்ஸ்பிக்கு 7000 பக்கோட பரிசையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அண்ட் கர்னல் மாரியாட் பார்த்தோன்னா திப்புவோட வாரிசுகளை வந்து கொல்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருப்பாரு. ஸோ திப்புவோட மகன்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கொண்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா எங்கே போட்டிருப்பாங்கன்னா கொல்கத்தா சிறைக்கு கொண்டு போய் திரும்ப போட்டுருவாங்க. ஓகேவா. அண்ட் பிளாக்கிங்ஸ்டன் அப்படின்றவர் இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன ஒரு குறிப்பு கொடுக்குறாருன்னா கில்லட்ஸ்பி வந்து ரொம்பவே கொடூரமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு குறிப்பையும் கொடுத்துருக்காரு. ஏன்னா முன்னாடி பீரங்கியை கட்டி வச்சு ஒவ்வொருத்தராக கொலை பண்ணுவார். ஓகேவா. ஸோ மொத்தம் 800 பேர் இதில் செத்துருப்பாங்க. அண்ட் இந்த புரட்சியை பற்றி பார்த்தோம்னா வீடி சவாக்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1857 புரட்சியின் முன்னோடி தான் இந்த வேலூர் கழகம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு பார்த்தோன்னா கே பிள்ளை வந்து மறுப்பு தெரிவிச்சிருப்பார். இந்த வீடி சவாக்கர் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருப்பார் மராத்தியில். 1857 முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்ற புக்கு. அதில் தான் 1857 புரட்சியின் முன்னோடி இந்த வேலூர் கிளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகே. அண்ட் சஞ்சீவி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்திய விடுதலை போருக்கு தமிழரே முன்னோடி அப்படின்னு சொன்னவர் யாரு, சஞ்சீவி. அண்ட் ராசையா பார்த்தோன்னா மருது சகோதரர்கள் போராட்டத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான் வேலூர் புரட்சி முடிஞ்சது. ஸோ வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா இது வந்து 1806 ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா கர்னல் அக்னியூ கொண்டு வந்த தொப்பியும் ஜான் கிரடோக்கோட உடை சீர்திருத்தம் உடனடி காரணம். அது மட்டும் இல்லாமல் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திப்புவோட வாரிசுகளும் பாளையங்காரங்களும் சேர்ந்து வேலூர் புரட்சியை வந்து திட்டமிடுவாங்க. ஓகேவா. இந்த புரட்சியில் ஏற்பட்ட அணி வந்து எதுனா படை வந்து எதுனா 23வது படையோட 2வது அணி ஈடுபட்டிருக்கும். எப்போ வந்து நடந்திருக்குன்னா ஜூலை 10, 1806 அதிகாலையில் புரட்சி வந்து நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஜூலை 9ஆம் தேதி திப்பு மகன் ஜமாலுதீனோட விசுவாசி ஜேக் சமேதா காசிம் தான் இரவு கோட்டையோட காவலாக இருந்திருப்பாரு. இது வந்து புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும். அண்ட் ஜூலை 10 அதிகாலை புரட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கும். புரட்சியோட முடிவில் பதே ஹைதர் பார்த்தோன்னா புதிய மன்னரை அறிவிச்சு திப்புவோட புலிக்கொடியை வந்து பறக்க விட்டுருப்பாங்க. அண்ட் மேஜர் கூட்ஸ் பார்த்தோன்னா இதோடைய தகவலை கில்லட்ஸ்பிக்கு வந்து தெரிவிச்சிருப்பாரு. கில்லட்ஸ்பி ஆர்காட்டில் வந்து பீரங்கி படையை உபயோகிச்சு இந்த புரட்சியை வந்து அடைக்கிருப்பாரு. அதுக்காக அவங்களுக்கு 7000 மக்களோட பரிசும் கொடுக்கப்படும். அண்ட் வீடி சவாக்கர் பார்த்தீங்கன்னா இது வந்து 1857 புரட்சியின் முன்னோடின்னு சொல்லியிருப்பாரு. அதை கே பிள்ளை மறுப்பு தெரிவிச்சிருப்பாரு. அண்ட் சஞ்சீவி வந்து இந்திய விடுதலை போருக்கு தமிழர்கள் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ராசையா மருது சகோதரர்கள் போராட்டத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் டாபிக் முடிஞ்சது. அண்ட் இதோட பிடிஎஃபை கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட்ஸ் பேயபிள். அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இந்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.